எடுத்துக்கலாம். வடை செய்வது எப்படி? உளுத்த மாவு, அரிசி மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா பிழைஞ்சிக்கணும். பிழைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு வடை சுட வேண்டியதான். இப்படி உருண்டை பிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து காய வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பிடிச்சி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில் விடணும். நெக்ஸ்ட்டு வடை போட்டாச்சு. வடை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வடை போட போகிறோம். வடை வந்து எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். வடை வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக வந்திருக்கு. எல்லாமே ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் செம்மையாக வந்திருக்கு. இதேமாரியே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வடை சாப்பிட்டு பார்க்கலாமா? பார்த்தீங்களா வடை எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நல்லா வந்திருக்கு, செம்மையாக வந்திருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். சூடாக இருக்குது, நல்லா வந்திருக்கண்ணா. சுடுது, கொஞ்சமாக சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கு, உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு, நல்லா வந்திருக்கு. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க.